friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மீன் குழம்பு. நல்ல சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் இல்லைங்களா? அதுவும் நல்ல பெர்ஃபெக்ட்டா மசாலா அரைச்சு விட்டு அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது நீங்கள் எந்த விதமான ஃபிஷ்ஷில் செஞ்சாலும் நல்ல சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இங்கே நல்லா இப்போ 1/2 கிலோ மீன் ஒரு 500 கிராமுக்கு ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த மீன் பேர் அடவு. இது குழம்புக்கு வறுவலுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீனை வச்சு தான் நான் இப்போ குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதை நல்லா கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சாச்சு. ஸோ இனி நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மீன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம புளி ஊற வைக்கணும். இங்கே புளி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சிடணும். அடுத்தது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு நம்ம வறுத்துட்டே பார்க்கலாம். இப்போ மசாலா வறுக்க ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 7 to 8 வரமிளகா. கண்டிப்பாக காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ அது உங்கள் விருப்பம். இப்போ அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபடணும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். புளியும் சேர்க்குறோம், தக்காளியும் சேர்க்குறோம். கொஞ்சம் மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தக்காளி சேர்த்து அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அடுத்தது தேங்காய் ஆப்ஷனல். ஒவ்வொருத்தருக்கும் மீன் குழம்புல தேங்காய் சேர்க்க பிடிக்காது. அப்படி இருக்கவங்க தேங்காய் அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் வேணும்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளியெல்லாம் சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். ஸோ இங்கே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மல்லியெல்லாம் இப்படி பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது தான் நல்லா அரைப்படும். ஸோ நல்லா அதை பொடிச்சு வச்சாச்சு. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ இப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இனி அதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டு நல்லா அந்த குழம்பை தாளித்து விட்டுறலாம். மீன் குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் விட்டு குழம்பு தாளிங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது ஒரு பச்சை மிளகா இப்படி ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா சேர்க்கும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் தாளித்து விட்டுறேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். புளி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும்.
புளியோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த வாசனை வரும்போது நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஸோ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து அந்த மசாலா ஃப்ளேவர் போய் குழம்பு வாசனை வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சாச்சு. அந்த எண்ணெய்லாம் மேலே நல்லா ஜம்முன்னு பிரிஞ்சு வந்தாச்சு. அந்த மசாலா பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குழம்பு ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். மீன் வந்து நம்ம முதலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா மீன் வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 7-8 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மீனை வந்து நல்லா குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ சேர்த்து விட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு கொதிக்க விடணும். அதே போல் மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து ரொம்ப கிளறி விடக்கூடாதுங்க. மீன் வந்து உடஞ்சிடும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா. அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுல் பீஸ் மீன் நம்மளுக்கு பரிமாறுறதுக்கு எடுக்க வரும். அவ்வளோதான், ஜம்முன்னு நல்லா கமகமன்னு வாசனையோட மீன் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த உப்பு புளிப்பு காரம் அந்த மசாலா வாசனை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.